ஹாய் மக்களே. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு போடு. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ அதிசயமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிகே வந்துட்டோம் ஒரு வழியா. இன்னைக்கு மும்பை விசஸ் எஸ்ஆர்எச் மேட்ச். ஸோ அதனால கொஞ்சம் ரணகலமா இருக்கும். அதனால அந்த மேட்சை பத்தி விவாதிக்க வந்தாச்சு. ஸோ இணைப்புல பிகே இருக்காரு. பிகே சொல்லுங்க, இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு வணக்கம் மேட்ச் வணக்கம். எதுக்காக சுவாரஸ்யமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ம் நல்ல டாப்ல இருக்கும்னு நினைச்ச 3 டீம் தான் பாட்டம்ல இருக்கு. ஆமா. சரிங்களா? 3ல 3 பேருமே கரெக்டா மேல இருக்க 3 ம் பேரை அடிச்சு நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது, அந்த 3 பேருக்குள்ளேயே சண்டை வச்சா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இப்ப ஏங்க, வந்திருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து இவங்க எஸ்ஆர்ஹெச்க்கு மூணு. அடுத்த 2 மேட்ச் ம் மும்பை கூடயும் சிஎஸ்கே கூடயும், மும்பைக்கு ம் எஸ்ஆர்ஹெச் கூடயும் சிஎஸ்கே கூடயும், சிஎஸ்கேக்கு மும்பை கூடயும் எஸ்ஆர்ஹெச் கூடயும். ஒரே இப்படித்தான் எஸ்ஆர்எச் மேட்ச விடையும். அதனால ஐபிஎல் பீக்ல இருக்க போற டைம் இந்த ஒரு வாரம் தான். இந்த ஒரு வாரத்தை மட்டும் தயவு செஞ்சு ஐபிஎல் பார்க்காதவங்க கூட பாருங்க. சுவாரஸ்யம் அதிகமாவே இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. சரி, இன்னைக்கு கண்டிப்பா. யார் ஏன்னா ஜெயிப்பாங்க? அது சொல்லுங்க. இன்னைக்கு கண்டிப்பா மும்பை தான் ஜெயிப்பாங்க. ஏன்? சிரிக்காதவன மும்பை தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. காரணம் என்னன்னு வச்சுக்கவேன், அவங்க வந்து ஒரு தரமான கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய லைனப் எல்லாமே கரெக்டா செட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க அடிச்சு வந்துதான் ஆகணும். இதுல பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் அவங்களோட டாப் ஆர்டர் மட்டும் தான் எப்போதைக்குமே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டாப் ஆர்டரை உடச்சாச்சுன்னா இப்போ லாஸ்ட் மேட்ச்ல எஸ்ஆர்எச் மேட்ச்ல இருந்த பிரச்சனை என்னன்னா கேட்ச் மிஸ் பண்ணதுதான். அபிஷேக் சர்மாவை முதல்ல கேட்ச் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஸ்கோர் அவ்வளவு தூரம் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரென்த்தை நம்ம உடைச்சாச்சு அப்படின்னாலும் எஸ்ஆர்எச் ஜாலி தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த வகையில பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மும்பைல சரியான பவுலிங் யூனிட் இருக்காங்க. ஸோ கன்ஃபார்மா டாப் ஆர்டரை கழட்டிட்டாங்கன்னா கன்ஃபார்மா எனக்கு மும்பை தான் ஜெயிப்பாங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனா இப்ப மும்பைல 7 பேர் 8 பேர் வரைக்கும் பேட்டிங் ஆல்ரவுண்டர் வரைக்கும் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அதே தானே எஸ்ஆர்ஹெச்லயும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச்ல இருக்காங்க. பேட் கமின்ஸ் அங்க வரைக்கும் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கு இப்ப எஸ்ஆர்ஹெச்லயும். ஆமா, இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா அவங்கள மாதிரியான பவர் ஹிட்டர்ஸ் மிடில் ஆர்டர்ல தான் இருக்காங்க. எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் தான் பாத்தீங்கன்னா பவர் ஹிட்டரே. ஸோ அந்த 2 பேர் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா அவங்களுடைய அந்த பவர் ஹிட்டரை ஸ்டார்டிங்ல தூக்கியாச்சுன்னா அதுக்கு அடுத்து வர்றவங்க யாரும் பெரிய பவர் ஹிட்டர் கிடையாது. என்ரிச் கிளாசன் மட்டும்தான் இருக்காப்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல என்ரிச் கிளாசன் அந்த அளவுக்கு பவர் ஹிட்டரா இருக்கான்னு கேட்டா டவுட் தான். பால் டு பால் ஆடுற மாதிரி தான் தெரியுது. மேபி அந்த அளவுக்குள்ளதான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டரை கழட்டிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி இன்னைக்கு வந்து மும்பை தான் ஜெயிப்பாங்க. அதுல மாற்றுக்கட்டே கிடையாது. அப்படிங்கிறீங்க. அதுதான் அப்படித்தான் நடக்கும்ன்றேன். ஏன்னா சரி, ஓகே. எப்படியும் டாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தா நல்லதா, செகண்ட் பேட்டிங் எடுத்தா நல்லதா? யாரும் புரியல. மும்பை ஜெயிக்கணுங்கிறீங்கல்ல, அதுவும் இப்ப ம், எஸ்ஆர்ஹெச்ல ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனை கழட்டிட்டா ஆள் இல்லைன்ற. இப்ப அதுவே இப்ப மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுத்துட்டாங்க, எஸ்ஆர்ஹெச் ம், பேட் பண்ண சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு 250 ரன் ம். அடிச்சிட்டாங்கன்னா மும்பையால சேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? ஏன்னா நார்மலா எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பா ஹை சேஸ் பண்ணுவாங்க. ஸ்கோர் போனவங்க தான். இல்ல, அது இல்லைன்னு இப்ப நினைக்கிறியா? ஹை ஸ்கோர் சேஸ் பண்ணுவாங்கிறத தாண்டி எனக்கு தெரிஞ்சு 250 அடிக்கிற வரைக்கும் கன்ஃபார்மா வந்து மும்பை விட மாட்டாங்கிறதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா இன்னொன்னு அதே மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருந்தா, அதாவது இப்ப சேசிங்ல இருக்கோம் அப்படின்ற ஒரு பட்சத்துல இருந்தா கூட அவங்க வந்து எஸ்ஆர்எச் வந்து சேசிங் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இருந்தா கூட மும்பையோட பலமே என்னன்னா டிஃபெண்டிங் தான். ஸோ அதனால கண்டிப்பா இவங்க வந்து ஒரு 200 220 சம்திங் அந்த இதுல ஸ்கோர்ல செட் பண்ணாங்க. 200 அடிச்சிருந்தா கூட அந்த 200க்குள்ள அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து மும்பைட்ட இருக்குன்றதுதான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சாலும் சரி, ஒருவேளை சேசிங்காவே இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் டாப் ஆர்டர் உடைச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லைன்றதுதான் எனக்கு தோணுது. ஸோ அந்த 2 விக்கெட்டையும் எதிர்பார்க்கிற 2 விக்கெட்டையும் உறுதியா எனக்கு எடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, என்னோட கருத்து கணிப்பு படி பார்த்தால். ஸோ இன்னைக்கு மேட்சுமே வான்கடையில தானே நடந்துச்சு. ஸோ அவங்களுக்கு சாதகமா தான் அமையும் நான் நினைக்கிறேன். ஆமா, 13 பிளேயர் வச்சு விளாண்டா அதே மாதிரி தான் அமையும். அதான் உறுதியா சொல்றீங்க மும்பை ஜெயிக்கிறது. நீங்க ஒண்ணு இது ஒண்ணு சொல்லிட்டே இருங்க, நம்ம பங்காளிய சண்டையெல்லாம் பிறகு வச்சுக்கணும். இப்ப வந்து நடக்கிற போட்டி எப்படின்னா
டேபிள் டாப்பருக்கும் இந்த மாதிரியா தான் போயிட்டு இருந்தது. பட் இந்த மேட்ச் அப்படி சொல்ல முடியாது. இது டேபிள் பாட்டமர்ல உள்ள இப்ப நீ நண்டு வந்து ஒருத்தர் காலை பிடிச்சி ஏறும் போயிருக்கியா, அந்த கதை தான் இப்ப. இப்ப நான் மேல போறேன்னா நீ மேல போறேன்ற மாதிரி காலை பிடிச்சி விளையாடுற விளையாட்டு தான் இப்ப இந்த 3 டீமுக்கும் அடுத்து இருக்க போகுது இந்த 1 வீக்ல. சோ இதுல இருந்து கொஞ்சம் மேல போறது, அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு ஒரு சரியான இன்டென்ட் இருக்கு. ஸோ அவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னதான் எஸ்ஆர்எச் வந்து சொன்னாலும் பேட்டிங்ல அந்த ஓப்பனிங் ஸ்ட்ராங் அவ்வளவுதான். நீங்க அன்னைக்கு நடந்த மேட்ச்ல அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை ஏர்லியா எடுக்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இதை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஸ்கோர் என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி மிஸ்பில்டிங் நடக்காம இருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ மும்பை தான் ஜெயிக்கும் ஆப்வியஸ்லி. மும்பை தான் ஜெயிக்கும். எனக்கும் எஸ்ஆர்எச் மேல அந்த அளவுக்கு ஒரு இது இல்ல. மும்பை தான் ஜெயிக்கும் தோணுது. இருந்தாலும் சரி, ஓகே, பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. இன்னைக்கு மேட்ச் கொஞ்சம் கணிக்க முடியாத ஒரு ரெண்டு பக்கமுமே பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிளஸ் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா 2 பக்கமுமே 7வது பேட்ஸ்மேன் 8வது பேட்ஸ்மேன் வரைக்கும் அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. ஓகே, வான்கேடே நடக்கிறதுனால மும்பைக்கு சாதகமா இருக்கலாம். ஆனா ஒருவேளை அந்த ஒரு 3-4 பேர்ல எவனாவது ஒரு எஸ்ஆர்எச்ல நின்னுட்டான் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கோர் ஏத்திடுவான். ஓரளவுக்கு மேல ஸ்கோர் போயிருச்சுன்னா மும்பையால கண்டிப்பா சேஸ் பண்ணி அடிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப நடந்த 4-5 மேட்சுமே மும்பை மோஸ்ட்லி 8 விக்கெட் வரைக்கும் விட்டா ஜெயிக்கிறாங்க, இல்லைன்னா தோக்குறாங்களே தவிர யாருமே ஒரு ஸ்டாண்ட் பண்ணி அடிச்சு ஜெயிச்ச மாதிரி எதுவும் இல்லை. அதனால இன்னைக்கு கொஞ்சம், ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப எஸ்ஆர்எச் வந்து எஸ்ஆர்எச் பஞ்சாப் இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் அதிகமான ஸ்கோர் சேஸ் பண்ணி இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஒரு 288 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் சிஎஸ்கேவோ மும்பையோ அவங்களுக்கு ஆப்போனண்டா வந்து அவங்களால எந்த டீமும் இவங்கன்னு இல்லை எந்த டீமும் அதிக அளவு ஸ்கோர் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 230 வரைக்கும் வேணா ட்ரை பண்ணியிருப்பாங்க அதிகபட்சம். அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மும்பையை பொறுத்த வரைக்கும் ஒரு 220+ அடிச்சிருந்தா கூட அவங்களால சேஸ் பண்ணி ஜெயிச்சது அவங்களோட ரெக்கார்ட்ல இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சாதகம் வந்து மும்பை தானே எனக்கு உள்ள மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்குது. பார்க்கலாம், பங்காளி டீம் தான் ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்றேன். பார்ப்போம். சப்போஸ் பார்த்துட்டு இருக்கிற நீங்க யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா எனக்கு வந்து 50-50 தான். மும்பை ஜெயிக்கும் இல்லைன்னா எஸ்ஆர்எச் ஜெயிக்கணும், 2 பேருக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நான் சொல்றேன். அவ்வளவுதான். இன்னைக்கு நான் பொதுவா போயிடுறேன், யாருக்கும் பாதகம் இல்லாம. அவ்வளவுதான். சரி, ஓகே. பட் நான் வந்து மும்பைக்கு சப்போர்ட் பண்றேன். ஸோ அது மாதிரி நேற்று மேட்ச்ல பார்த்தோம்னா டிசி ஜெயிக்கணும்னு நம்ம நண்பர் பிகே சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிசி ஜெயிச்சிட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பவர்ஃபுல், அதாவது என்ன சூப்பர் ஓவர் நடந்திருக்குது. ஸோ அது நேற்றுக்கு மேட்ச்ல தான். அதனால நானும் வந்து 50-50 வந்து ஈக்குவல்ல நின்னுட்டோம். அதனால அந்த ப்ரெடிக்ஷனை தப்புன்னு சொல்ல முடியாது. நல்ல இன்டென்ட்டா பேசுங்க. பட் கிடையாது, ரிசல்ட் சரி, ஓகே. எனிஹவ் டிசி நேற்று நல்லபடியா ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நல்லபடியா மும்பை ஜெயிப்பாங்க அப்படின்றத எதிர்பார்த்து நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை உங்களை நாங்க நாளைக்கு என்ன மேட்ச்னா என்ன மேட்ச் நடக்குதோ அந்த மேட்ச்ல உங்களை சந்திக்கிறோம். அவ்வளவுதான், விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.